வீட்டில இருந்து தாராளமாக சும்மா சொல்லியிருக்கலாமே. சத்தியம் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு என்ன? அப்போ புஷ்பாவுக்கு வீரா வீட்டில் இருக்கணும். இல்ல எப்பவும் தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிற வீரா இத பத்தி நினைக்க மாட்டாளா என்ன? நீ கண்டிப்பா இருக்கணும் வீரா. அவளை இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் இருக்க வைக்கிறது எதுக்கு? கலெக்டர் வேலை முக்கியமா இல்ல கண்மணி அக்காவோட தங்கச்சியா இருக்கிறது முக்கியமான்னு நீ தான் வீரா யோசிச்சு முடிவு பண்ணணும். என்ன பண்ணலாம்? வீராக்கு நாளைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. அதில் கலந்துக்கலன்னா அவள் வேலைக்கே ஆபத்து. அதே நேரம் வீட்டிலே இருக்கணும். அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வருது? இது சாதாரண விஷயம் இல்லை. திட்டம் போட்டு யாரோ வீராவை சிக்க வைக்கிறதுக்குன்னு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதை விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த வாட்டி அடிக்கிற அடி வீராக்காக இருக்கணும். வீரா எந்த இடத்துலையும் தனியாக நிற்கக்கூடாது. ஒன்னும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். அடேங்கப்பா, இந்த பள்ளி கூட என் மனசை புரிஞ்சுக்குது. உனக்கு தான் ஒரு மண்ணும் புரியவே இல்லை. போயிடுச்சா? இல்ல இல்ல, அங்கதான் இருக்கு, கால் கிட்ட தான் இருக்கு. ஏன் விலகி போற? இரு, நொடிச்சு கொண்டு வெத்தல. இந்த பள்ளி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்க கூடாது. மாறா, பள்ளி மேல விழுந்ததுன்னா அதுக்கெல்லாம் பலன் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அது என்னன்னு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. பள்ளி விழுந்தா என்ன பலனு? பிரிஞ்சிருக்கிற புருஷனும் பொண்டாட்டியோ ஒன்னு சேருவாங்களாம், அதுதான் அதோட பலனு. ஏய், நான் சொல்ல, சூரிய வம்சம் படத்துல சின்ராசியும் அந்த கலெக்டர் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சதே அந்த பள்ளி தான். தூங்கு. ஓகே. ஆளும் மண்டையும் என்னமோ யோ சொல்லிதான் டெய்லி தூங்குற மாதிரி. படத்துல தான் கலெக்டர் பொண்டாட்டி மனசு மாதிரி டூயட்லாம் பாடுறாங்க. அதெல்லாம் படத்துல தான் நடக்கும் போல. சாங் எஃபெக்ட் எல்லாம் சலக்கு சலக்கு சரிக சேல, நல்ல பாட்டு. சொல்லு மலரு. அக்கா, நான் ஆபீஸ் வந்துட்டேன்க்கா. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? ஏய், மணி 7 தானடி ஆகுது. இப்ப எதுக்குடி ஆபீஸ் போன? அக்கா, வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல, அதான் நேரமே வந்துட்டேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஆளுங்களை வச்சு பண்ண சொல்லிட்டேன்க்கா. வேற என்னக்கா பண்ணணும்? மினிஸ்டர் வரும்போது அவரை ரிசீவ் பண்றதுக்கு பொக்கே வாங்கி வைக்கணுமா? என்ன மாதிரி வாங்கணும்க்கா? ஓகே, வாங்கிடு. வீரா அக்கா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்கக்கா. வீரா, கதவு திறம்மா. நீயே பார்த்து வாங்கி வச்சிரு. பொக்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகேக்கா. நான் புதுசா வந்தவ. எங்க எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கூட நீங்க அக்கறையே இல்லாம இருக்கீங்க. என்னாச்சுங்க? ஏன் சத்தம்? புஷ்பா, என்ன பிரச்சனை? பாருங்க சின்னம்மா, இன்னைக்கு பூஜையில கலந்துக்கணும்னு சொல்லிருக்கோம்ல, 2 பேரும் ஒரு வேலையும் செய்யாம இருக்காங்க. அப்படிலாம் இல்ல புஷ்பா. வீரா, வலிமா, பூஜைக்கான எல்லா வேலையும் நீயும் உன் கையால செஞ்சிரு. சரிங்க வலிமா. அப்புறம் புஷ்பா, சமையலுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் சின்னம்மா. தனியா ஆளெல்லாம் வைக்கல, உதவிக்கு மட்டும் ஒரே ஒரு ஆளை வச்சிருக்கேன். மத்தபடி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என் தங்கச்சி வீரா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வீரா சட்டு போட்டுன்னு ரெடி ஆயிட்டு வந்துரு. ஷோ. டே மொரா, எப்படா சமாளிக்க போறோம்? பார்த்துக்கலாம், நீ வா. நீ கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனை மணிக்கு ஆஜராகணுமோ அத்தனை மணிக்கு கரெக்டாக இருப்ப. அது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு. மரா, எப்படிடா? உள்ளுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. எனக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. மரா, பதட்டமா இருக்குடா. பதறாத. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. சரி, பதறாத. ஹலோ மேடம், நான் தாசில்தார் குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். மினிஸ்டர் கிளம்பிட்டதா ஆபீஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க மட்டும் தான் வரல. அதோ நான் கிளம்பிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்ல இருப்பேன், வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். ஓகே ஓகே, வந்துடுறேன். வீரா, ஏன் கிளம்பிட்ட? இவரு எங்க வந்தாரு? எங்கம்மா போற? அதான் சொல்லியிருந்தேன்ல மாமா, ஒரு வேலை இருக்கு, மீட்டிங்னு. அதான் நான் பூஜை முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன் மாமா. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல ரெஸ்ட் எடுக்க கூடாதா?
இல்ல மாமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். அதான் நான் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்புறேன். இருந்த அட்வைஸ் போடுவார், போயிடும். எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். கரெக்டா மொத்தம் 300 பண்ணியாச்சு. பேருக்கு மேல அனுப்பியிருக்காங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம். சரிங்க மேடம். சொல்லுங்கக்கா. மலர், எந்த குறையும் இல்லாம ஃபங்க்ஷனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஏற்பாடு பண்ணு. மினிஸ்டர் ஸ்பாட்டுக்கு சீஃப் கெஸ்டா வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்ல, அப்ப எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவரு கிளம்பிட்டாருக்கா. ம் வர வழியில வேற 2 ஃபங்க்ஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் இங்க வருவேன்னு சொல்லிருக்காரு. நான் அவர் பிஏ கிட்ட கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா, ஓகே. ஏன், என்னாச்சுக்கா? நீங்க வர லேட் ஆகுமா? நான் கரெக்டா வந்துருவேன், நீ வெய். ம் ஓகேக்கா. மரா, மினிஸ்டர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம், விடு, வா. கண்மணிக்காக நீ இவ்வளோ செய்கிற, வேற யாரா இருந்தாலும் இப்படி செய்ய மாட்டாங்க புஷ்பா. நான் ம் உன் மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன். சாரி புஷ்பா. விடுங்க, பரவாயில்ல. நான் என்ன நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு தான் போகும். கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த நல்ல நாள் அதுவும் நடந்துருச்சு. ஏன்னு தெரியுமா, கண்மணி அக்கா தான் தெய்வமா இருந்து இதெல்லாம் நடத்துறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ராகவ இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துருவான் போல இருக்கே. சேர்ந்து வாழட்டும் வள்ளி. அப்பதானே வாழ்க்கையில அவனுக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும். சொல்லுங்க அமீர். மேடம், இன்னும் half an hourல மினிஸ்டர் வந்துடுவாரு. அமீர், என்ன சொல்றீங்க? அவர் தான் 2 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாரே, லேட் ஆகும்னு சொன்னாங்களே. அது ஏதோ ஒரு பிரச்சனைனால கேன்சல் ஆயிடுச்சாமா மேடம். அதனால அட்வான்ஸாவே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்போ வரீங்க மேடம்? நீங்க இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அமீர், நான் வந்துட்டே இருக்கேன். நான் சீக்கிரம் வந்துருவேன். ஓகே மேடம். ம் என்னாச்சு? டேய், மினிஸ்டர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்கல்ல, இப்ப சொன்ன டைமை விட அட்வான்ஸ்டா வந்துட்டு இருக்கறதா சொல்றாங்கடா. என்னடா மாறா பண்றது? அங்கேயும் நான் வரேன்னு சொல்லிட்டேன், இங்கே இப்ப பூஜை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன நீ எப்பவும் போல கலெக்டர் ஆஃபீஸுக்கு போற மாதிரி பக்காவா ரெடி ஆயிட்டு வா. ஏய், என்ன மாறா, எப்படி? மற்ற நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெடியாகு போ. டேய், எப்படிடா மாறா? போ, நான் பார்த்துக்கிறேன், போ போ.